இந்த ரிபப்ளிக் கதைகள் வந்து ஒரு டயட் பிளானிங்கை பற்றி. என்னுடைய டயட் பிளானிங் கிடையாதுங்க. சிங்கத்துக்கு வந்து சாமியார் சொல்லியிருக்கிற டயட் பிளானிங்கை பற்றி. இந்த சிங்கம் இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல. ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றி தான் இந்த ரிபப்ளிக் கதைகளை ரொம்ப விலாவரியாக பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக கூட உத்தரப்பிரதேசில் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. பிஜேபியை சேர்ந்து ஒரு சாமியாரை வந்து சீஃப் மினிஸ்டராக சூஸ் பண்ணாங்கல்ல, யோகி ஆதித்யநாத். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மனிதர்களுக்கு பல போதனைகளை கொடுத்துட்டு சிங்கத்தோட போஜனத்தில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. போஜனம்னா என்னன்னு கேட்குறீங்களா? பூவாங்க, சாப்பாடு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூபியில் இருக்கிற சிங்கத்துக்கெல்லாம் இனிமேல் யாரும் பீஃப் போடக்கூடாது, அதாவது மாட்டு இறைச்சி வந்து போடக்கூடாது. அதுக்கு பதில் சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு அந்த மாதிரி உணவுகள் வந்து நீங்கள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்னடா அது வம்பா போச்சு. விட்டா சிங்கத்தை வெஜிடேரியனாக மாற்றி பதஞ்சலி ப்ராடக்டை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வர சொல்லிடுவாங்க. கால கொடுமை. வரலாம், வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கும் நான் இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் பேசுவேன். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, உத்தரப்பிரதேசில் வந்து மீட் இண்டஸ்ட்ரி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒன்று வைக்கணும் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு வெளில போய் வச்சுக்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. அவர் சொல்கிறது கரெக்டு தான். இறைச்சி சாப்பிடாம இருக்கிறது நல்லது தான். மனிதர்களுக்கு நல்லது, கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஆனால் மிருகங்களுக்கு நல்லதா கெட்டதா நமக்கு தெரியல. அது வெறியாய் நம்மளை சாப்பிட்ற போது. இதுக்கு முன்னாடி வந்து மனிதர்கள் வந்து பீஃப் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணாங்க. ஆனால் அது முற்றிலுமாக வந்து கடைபிடிக்க முடியல. ஆனால் இந்த ட்விஸ்ட் சத்தியமாக எதிர்பார்க்கல. சிங்கத்துக்கே வந்துட்டு ஒரு டயட் பிளான் கொடுத்து அது இதுதான் சாப்பிடணும் அப்படி சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, வேறு லெவல்னே சொல்லலாம். அவர் வந்து 1 வீக் தானே ஆகுது. அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் காலங்கள் இருக்குது, நிறைய என்டர்டெயின்மெண்ட் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயன் படத்தில் கூட ஒரு 3 மணி நேரம் தான் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். இது நம்மளுக்கு 5 வருஷம் இருக்குது, வச்சு செய்யலாம். இந்த அருமையான விஷயத்தை கேட்டோன்னே யாரெல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆனீங்க அப்படின்றத வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். அடுத்த ரிபப்ளிக் கதைகளில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஏதாச்சும் ஒன்று கொடுங்க, நாங்களும் டிஸ்கஸ் பண்ண ஆர்வமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஸ்டே டியூன் பிஹைண்ட் வுட்ஸ் டிவி. அண்ட் என்ன சொல்கிறது, மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.